இதனால ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா கருங்கல்பாளையம் ஜமீன் காத்தவராய மக ராசவேலு நம்ம ஊரு குப்புசாமி மக ராசாத்தியை கெடுத்ததா பிராது கொடுத்திருக்காங்க. நாளைக்கு பஞ்சாயத்து கூட போகுது. காம்புல எல்லாம் மிதிக்கணும். அடிச்சோட்ரா அடிச்சோட்ரா அடிச்சோட் அடிச்சோட்ரா. அடிச்சோட்ரா நல்லா மிதிக்கணும். அடிச்சோட் அடிச்சோட்ரா. அடிச்சோட்ரா நல்லா மிதிக்கணும். வெள்ள உதறணும். அடிச்சோட்ரா அடிச்சோட். என்றா சண்முகம் ஐயா வந்துட்டானுங்க. ஏனுங்க ஊர்க்காரங்கெல்லாம் படி வாங்க வந்திருப்பாங்களாட்ட இருக்குது. வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு வர சொல்லு. சரிங்க ஐயா. நான் பண்டார தெருவிலிருந்து வந்திருக்கேனுங்க. இவனுக்கு ஒரு 100 மூட்டை எடுத்த சொல்லு. ஐயா நாவதீர் தெருவிலிருந்து வர்றேன். இவனுக்கு ஒரு 75 மூட்டை எடுத்த சொல்லு. ஐயா ஏகாடி தெருவிலிருந்து வந்திருக்கானுங்க. இவனுக்கு ஒரு 125 மூட்டை எடுத்த சொல்லு. என்ன சண்முகா என்ற பிறந்த வருது முக்காலி எடுத்துட்டு வந்து போடுறா. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன கண்ணு, நான் தான் 3 சிங்க குட்டிகளை பெற்றிருக்கேன்ல. எப்படி இருக்க கண்ணு? நல்லா கருதாயி என்றா கண்ணு தோட்டத்துக்கு வந்திருக்கிற, வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அப்படி என்ன தலைப்புற செய்தி? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நாளைக்கு பஞ்சாயத்து. தெரியும் கண்ணு. வழக்கு என்ற பையன் மேலங்கண்ணா. அதுவும் தெரியும் கண்ணு. நீங்க தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. நல்லா தெரியும் கண்ணு. என்ற பையன் சின்னஞ்சிறுசு ஏதோ தெரியாதனமா தொடக்கூடாதவளை தொட்டு போட்டான். அண்ணா, நீங்க என்ன கட்டி கொடுத்த இடம் ஜமீன் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பங்கம் வராம நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா ஊருக்குள்ள எங்களுக்கு மரியாதை இருக்கும். நாங்களும் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? என்றா சண்முகா ஐயா, ஒன்ற அம்மாவோட நகை 500 பவுன் வீட்டுல சும்மா கிடக்குதுல்ல, அதை என்ற பிறந்தவளுக்கு கூட வச்சுக்கிட்டோம். அப்புறம் கண்ணு ஒன்ற வீட்டுக்கு பின்னால 300 ஏக்கரா இருக்குதுல்ல, அதையும் நீ வச்சுக்க. கண்ணு என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் எடுத்துக்க. ஆனா தீர்ப்புல மட்டும் தலையிடாத. அப்புறம் நாயை செத்து போடும், நல்லா இருக்காது. தெரியுங்கண்ணா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமுங்க. தெரிஞ்சிருந்தும் ஏன் கேட்க வந்தேன்னு பாக்குறீங்களா? ஒருவேளை நான் கேட்டிருந்தா எனக்கு தீர்ப்பு சாதகமா சொல்லிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற நினைப்பு என் நெஞ்சில அரைச்சுக்கிட்டு இருக்கப்படாது பாருங்க. பெத்துட்டேனுங்கண்ணா, அதனாலதான் கேட்க வந்துட்டேன். தரம் தெரிஞ்சு கேட்க வந்தது தப்பு தானுங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சண்முகம், என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட, நல்லது நடக்கும். சரிங்க. ஏங்கண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கழுத்து சும்மா கிடந்தது, அதுக்கப்புறமா 2 சங்கிலி போட்டுக்க கூடாது? தங்கப்பட்டக்காரர் பரம்பரடா கண்ணு, போட்டுக்க. எனக்கு எதுக்குங்க, தம்பிங்க போட்டுக்கிட்டாலே போதும். எனக்கு அப்புறம் அவங்களுக்கு தாய் தகப்பனா இருந்து பாத்துக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு சண்முகோய். பஞ்சாயத்து நேரமாச்சு, புறப்பலாங்களா? கணக்கு சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க ஐயா. அம்மனி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க மாவா. குழந்தைகளை நான் பாத்துக்கிறேனுங்க. குழந்தைகளை பாத்துக்கிறேன்னு சொல்லாம குழந்தைகளை பாத்துக்கிறேன்னு சொன்ன பாரு, அது போதும் அம்மனி. சண்முகம் விடுறா போட்ட. மாப்ள இல்லங்க,
வீட்டு வாசவழியா போறீங்க, உறவு இருக்கிறத மறந்துட்டீங்களா? உள்ள வந்து கையில நினைச்சிட்டு போங்க. வழக்கு இருக்கிற வீட்டுல நான் வாய் கூட கொப்பளிக்கிறது இல்ல. வழக்கு முடியட்டும், வந்து வயிறார சாப்பிடுறேன். ஆட்டாமா, இது பரம்பரை பரம்பரையா ஜமீன் குடும்பம். நீங்க சொல்ல போற தீர்ப்பு என்ற மகனுக்குங்கிறத விட உங்க தங்கச்சி மகனுக்குங்கிறத மறந்துடாதீங்க. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். சமூகம் உற போட்டு டே மாலா, என்ன நடந்துன்னு சொல்றா? ஐயா, நாங்க ஜமீன் வீட்டுல கூலி வேலை செய்யறவங்க தான். அவங்க ஊத்துற கஞ்சில வைத்த கழுவுறவங்க தான். அவங்களோட தொட்டு புழங்காத ஜாதிதான். அப்படி இருந்தும் ஜமீன் பையன் என் பொண்ண தொட்டு கெடுத்ததுல என்னங்க ஐயா நியாயம் இருக்கு? இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். நீ சொல்றதை நம்புறது எப்படி? சாட்சி யாரு? ஐயா, நான் பாத்தனுங்க. அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொந்த முறையாகுதா? அத்தை முறையாவதுங்க. செல்லாது செல்லாது. ஐயா நான் பாத்தனுங்கய்யா. அந்த பிள்ளைக்கு நீ என்ன முறையாவது? சித்தப்ப முறையாவதுங்க. செல்லாது செல்லாது போப்பா. தாத்தா நான் பார்த்தேன். என்ற கண்ணு பார்த்த? இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போனாரு. எங்க போன பாக்கிறதுக்கு நான் பின்னாலேயே போனேன். அங்க ஒரு வீட்டு உள்ள வச்சுட்டு கூட்டிட்டங்க. யாருமே இல்ல. பாவம், இந்த அக்காவோட அழுவு சத்தம் தான் கட்டிச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் அக்கா அழுத்தே வந்துச்சு. துணி எல்லாம் கிழிச்சிச்சு. ஏன்க்கா அழுறன்னு கேட்டேன். அப்ப இந்த அக்கா இந்த மாமா என் வாழ்க்கையே நாசம் வைப்பிச்சு அது சொன்னாங்க. ஏண்டா கருத்துலான நாயே, ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ? நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தானே கொடுக்குறோம். அதுல நீயே படுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யாராங்க ஆத்தா கருத்துல இருக்க மஞ்சள் கதை எடுத்துட்டு வாடா. நாட்டாமா, தீர்ப்ப மாத்தி சொல்லு. என்னைய பாக்குற? என்ற பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய மிட்டா மிராசு பணக்கார ராஜபாம் எல்லாம் வரிசையில் நிக்கிறாயா. வெளியில் நின்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார கூட்டம், 5க்கு 10க்கு கூலி வேலை செய்யற ஜென்மம். இவங்களுக்கு 2.5 தாலி என்றதா? என்னைய அநியாயம். இவனாட்ட பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாடுற சகஜம் தானையா? நாட்டாம 7 ஊரை கட்டியான பரம்பரையாக்கு என்ற பரம்பரை. உன்ற தங்கச்சியை நீயே நான் கொடுத்துருக்க. கொத்தடிமையா வேலை செஞ்சவள ஒண்ணு மணி குத்த வைக்க நான் ஒண்ணு கோமாளி இல்ல. தீர்ப்ப மாறி சொல்லியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நாக்க வெட்டி விடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுகிற பையனி ஏத்தா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. ஏய் கட்டா தாலியே. ஏய் கட்டா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ, என்ற பிறந்தவ பொட்டையும் போய் கழிச்சிடாத. துப்பாக்கி கீழே போடுற.
ஐயோ நீங்களே கொண்டுட்டானே அண்ணா அண்ணா ஐயோ நிறுத்துடா. அவனை யாரும் தொடக்கூடாது. தள்ளி போங்கடா, தள்ளி போங்கடா. அவன் செஞ்ச முட்டாள்தனத்தை நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு 18 வருஷம் அவனை தள்ளி வைக்கிறேன். அவனோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. அப்படி மீறி புழங்குடா அவங்களை தள்ளி வைக்கிறேன். சம்பவம் நீ அழுவ கூடாதுடா, அழுவ கூடாது. இனிமே இந்த ஊருக்கு நீ தாண்டா நாட்டாம. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தாண்டா சொல்லணும்.